இளைஞர்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கும் கிடையாது, டிஎம்கேக்கும் கிடையாது. ரெண்டு பேருமே இளைஞர்கள் ஓட்டை இழந்துட்டு இருக்காங்க. இல்ல உதயநிதி அந்த ஒரு இடத்தை வந்து அவர் வந்து அட்ராக்ட் பண்ணல, இளைஞர்களின் தலைவரா அவர் ஒன்னும் அட்ராக்ட் பண்ணல. அது வந்து ரெண்டு கட்சிக்குமே இல்ல. அதுக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வரணும். திரு ஸ்டாலின் வந்து இளைஞரின் தலைவரா இருந்தாரு. எல்லாருமே பிற காலத்துல கேலி எல்லாம் பேசினாங்க, எப்ப 65 வயசு இருக்கு. ஆனா அவர் இளைஞரணியை ரொம்ப வலுவா கட்டமைச்சார். அந்த இளைஞரணிக்கு கட்சிக்குள்ள ஒரு பெரிய பவர் இருந்துச்சு. அவரே இந்த நாள் வந்து துணை முதலமைச்சரா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, தமிழக முதலமைச்சர் கலைஞர் அமர கலைஞருடைய மகனா இருந்தார். இது எல்லாமே வச்சுக்கிட்டு அவர் இந்த இளைஞரணியை பெருசா கட்டமைச்சார். சீருடை அணிஞ்சு அணிவகுப்பு போற தொண்டரணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. தொண்டரணி பாத்தீங்கன்னா இந்த கொடி ஏத்துறது, இந்த ஒழுங்குபடுத்துறது, மாநாடு சந்தர்ப்பங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப வாலண்டியர்ஸ் மாதிரி அவங்க யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கெத்து வந்து இவர் இருக்கும்போது உள்ள வந்துச்சு. இவர் ஒரு பெரிய சீருடை கொடுத்து அதுக்கான தனியா இளைஞரணி மாநாடுலாம் தனியா நடத்தி அந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியை வந்து திரு ஸ்டாலின் இருக்கும்போது கொடுத்தாரு. அந்த மாதிரியான அட்ராக்ஷன் வந்து வரல. விஜயகாந்த் அவர்கள் வந்த உடனேயே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த இளைஞர்கள் ஃபுல்லா வெளியிட்டாங்க. விஜயகாந்தோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே முழுக்க காலி பண்ணி